الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரவுலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி யஹ்திகு பிஸ்மிக கல்பி. அல்ஹம்துலில்லாஹ். ரவுலத்துல் குர்ஆன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்கின்றார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று அல்லாஹுடைய பேரருளின் காரணமாக சில பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு நாடு தலைநகரம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய நிர்வாகம், நாட்டினுடைய அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து நாட்டில் இவ்வளவு நாளும் இருந்து வந்த ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தி விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நானும் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு விட்டது என்பதனுடைய அடையாளம் நோய் இல்லாமல் ஆகிவிட்டது என்பது அல்ல. நோயினுடைய தாக்கம் சமூகத்தில் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. சமூகம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உயிருக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெரியவர்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனவே நாட்டை முடக்குவது என்பது சாத்தியமற்ற விஷயம். நாட்டினுடைய பொருளாதாரம், ஏனைய நடவடிக்கைகள், அத்தியாவசிய தேவைகள், இவைகளை முடக்கி வைத்துக் கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்ய முடியாது. நாடு இயல்பு நிலைக்கு நாட்டை திருப்ப வேண்டும். ஆனாலும் அவரவர்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு பொறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில்தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகள், சொல்லித்தரப்பட்டிருக்கூடிய வழிகாட்டல்களுக்கு முற்றுமுழுதாக நாங்கள் வழிபட்டு அவைகளை செவிமடுத்து நாங்கள் ஒரு முன்னுதாரணமான சமூகமாக இந்த நாட்டில் இவ்வளவு காலம் வாழ்ந்தது போன்று இதற்கு பிறகு வர இருக்கிற காலங்களிலேயும் நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும். ஜனாசாக்களுடைய விடயமாக பலரும் பல இடங்களில், பல வட்டத்தில், பல மட்டத்தில் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய பேரருளின் காரணமாக இவைகள் அனைத்தும் மிகவும் ஆரோக்கியமான முறையில், சாதகமான ஒரு முறையில் இது நடந்தேற வேண்டும், நடந்து முடிய வேண்டும். ஏனென்றால் ஜனாசாக்களை பத்த வைப்பது என்பது இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய ஜனாசா பத்த வைக்கப்படும் என்றிருந்தால் அது ஒரு ஜனாசாவாக மட்டும் நாங்கள் அதை பார்க்கவில்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களுடைய உணர்வும் பத்த வைக்கப்படுகிறது. அதனை மிக தெளிவாக கடந்த காலங்களில் பேசப்பட வேண்டிய இடங்களில் பொறுப்பானவர்கள் மிகவும் அழகாக பேசினார்கள். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் அதற்கு உதவியாக அவர்களுடைய கருத்துக்களையும் அதற்கு ஆதரவாக தெரிவித்தார்கள். இவைகளை எல்லாம் நாங்கள் ஊடகங்களினூடாக படித்துக் கொண்டோம். இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை
ஒரு மட்டத்தில் பேசுவதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு அழகான, முறையான, சரியான பேச்சுவார்த்தையாக நடந்து ஒரு சாதகமான பதில், சாதகமான முடிவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிக அன்பாக, பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் செய்ய வேண்டிய முயற்சிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. அதை அல்லாஹ்விடத்தில் தான் எங்களுக்கு பாரம் சாட்ட முடியும். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூவன்ஸ், ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு வித்தியாசமானது. யார் யாருக்கு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த துறையில் செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த இடத்திலிருந்து அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்தந்த இடத்தில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த உரிமையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு மேல் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்ல முடியும், கருத்து சொல்ல முடியும். நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம், இப்படித்தான் நடக்க வேண்டும். அந்த விடயங்களை அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜத் 2 ரக்காத்து தொழுதுவிட்டு இதற்காக வேண்டியே, யா அல்லாஹ், உணர்வுகள் எல்லாம் பத்த வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரைகளுக்கு பின்னாலும் வீடுகளிலே மறைந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்வுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு கடந்து வாழக்கூடிய மற்ற மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வே, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த சிக்கல்ல இருந்து எங்களை விடுவித்து விடுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்தி துஆ செய்ய நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற கிழமை தான் GC A-லெவலுடைய உயர்தர பரீட்சையை மாணவர்கள் எழுதி முடித்து விட்டார்கள். அவர்கள் முடித்துவிட்டு இப்பொழுது ரிசல்ட் வரும் வரைக்கும் அவர்கள் அதை பார்த்து கொண்டு எதிர்பார்த்து நிற்கிறார்கள். நான் மிக அன்பாக இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். தயவு செய்து பரீட்சை எழுதிவிட்டு வீடுகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன், கால நேரத்தை வீணாக்காதீர்கள். பொறுமதியாக கழிக்க வேண்டும். எங்களுடைய எதிர்காலம் பொருளாதாரத்தில் தங்கி இல்லை. இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் 2 விடயத்தில் மட்டும்தான் தங்கி இருக்கிறது. எங்களுடைய ஆத்மீக உணர்வுகளும் அறிவுபூர்வமான ஒரு கல்வி பின்புலமும், இந்த 2 மீது தான் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. ஆத்மீகத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆத்மீக ரீதியாக நாங்கள் முன்னேற வேண்டும். மனித பண்புகள் எங்களிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும். நாங்கள் நல்ல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு மேலே வாழ வேண்டும் என்றிருந்தால் மனிதனுக்கென்றிருக்கக்கூடிய குணம், மனிதனுக்கென்றிருக்கக்கூடிய பண்புகள் வளர்க்கப்பட வேண்டும். அவைகள் சும்மா வளர மாட்டாது. அதற்காக வேண்டிய உழைப்புகளும் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னுடைய ஆத்மாவை அழகாக்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அந்த முயற்சியில் சுயமாக ஈடுபட கடமைப்பட்டிருக்கின்றோம். தன்னை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை பற்றி, தன்னுடைய உடைமைகளை பற்றி, தன்னுடைய குடும்ப உறவை பற்றி, தன்னிடம் இருக்கக்கூடிய சமூக வாழ்வுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். யாருடைய சமூக வாழ்க்கைக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கும் என்றிருந்தால் அவர்கள் முஃமின்களாக இருக்க முடியாது. சொல்லும் செயலும் முரண்படுபவர்கள் முஃமின்களாக இருக்க முடியாது. சொல்லும் செயலும் முரண்படக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியாது. சொல்லுவது ஒன்று, செய்வது வேறொன்று. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் ஆத்மீகத்துடன் சம்பந்தப்பட்டது. எனவே ஆத்மீகத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் உழைப்பு செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் தனிமையில் உட்கார வேண்டும். தன்னை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும். தன்னுடைய பாவங்களை நினைத்து கண்ணால கண்ணீர் கொட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு பக்கத்தில் செய்யப்பட வேண்டிய முயற்சி.
இரண்டாவது பக்கத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய முயற்சி என்று சொன்னால், ஒரு அறிவுபூர்வமான ஒரு கல்வி பின்புலம் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வளர வேண்டும். இந்த நாட்டினுடைய இந்த நாடு வாய் திறந்து பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய தேர்தலை பார்க்கும் பொழுது கூட அதைத்தான் சொல்லித் தருகிறது. இந்த தேர்தலில் அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் 5 முஸ்லீம்கள், 3 பெண்மணிகள், 2 சகோதரர்கள். அவர்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்கிருந்து வந்தவர்கள்? சோமாலியாவிலிருந்து அகதிகளாக வந்து குடியேறினவர்கள். செல்வந்தர்களாக வந்து சேரவில்லை, அகதிகளாக வந்து சேர்ந்தவர்கள். நாங்கள் 5 பேர் போயிருக்கிறோம் என்று பெருமைதான் பட்டுக் கொள்கின்றோம். படிப்பினை எடுக்கவில்லை, நாங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்கள் அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர்ந்தார்கள்? அவர்கள் இந்த நாட்டில், எங்களுடைய நாட்டில் செய்யக்கூடிய அரசியல் செய்யவில்லை. அவர்கள் வியூகங்களை உருவாக்கினார்கள். 5 பேரையும் நீங்கள் எடுத்து தனியாக படிச்சு பார்த்தால் என்ன படிச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டை படிச்சு பார்த்தேன்னு சொன்னால் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியவர்கள் தான். அதற்கு அவர்கள் வழிவகுத்துக் கொண்டார்கள். நான் இந்த இடத்தை போய் சேர வேண்டும், நான் இந்த இடத்தை போய் அடைய வேண்டும், சமூகத்தில் சார்பாக போகின்றேன். பாராளுமன்றத்துக்கு போவது பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கொள்வதற்கல்ல, பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளை பற்றி, நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு, நாட்டினுடைய தேவைகளை பற்றி கதைப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு மொழிவளம் தேவைப்படும், நடைபெறக்கூடிய அரசியலை பற்றியுள்ள அனுபவங்கள் தேவைப்படும், அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் சார்ந்த விடயங்கள் தேவைப்படும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அந்த 5 முஸ்லீம்கள் அவர்கள் போயிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு நல்ல காலம் பறந்து விட்டது என்று சொல்ல வரவில்லை. அகதிகளாக வந்தவர்கள் பாராளுமன்றம் போயிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருப்பதை விடவும் இந்த முஸ்லீம் சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் குறிப்பாக அதை வைத்து படிப்பினை பெறலாம். அட்வான்ஸ் லெவல் எழுதிவிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க வெறுமனே வைத்தியராக வேண்டும், ஒரு டாக்டராக வேண்டும், ஒரு இன்ஜினியராக வேண்டும், அல்லது ஒரு அக்கவுண்டன்டாக வேண்டும் என்று மட்டும் கணக்கு போட்டுக் கொள்ள வேண்டாம். மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நாட்டினுடைய எத்தனையோ அரச சேவைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் எத்தனையோ அரச சேவைகள் இருக்கிறது, அதில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் எத்தனையோ வகையான சேவைகள் இருக்கு, அந்த சேவைகளுக்கு நாங்கள் போய் சேர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டில் படித்து இந்த நாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்குரிய அரசியல் பிரமுகர்கள் எங்களுடைய சமூகத்திலிருந்து தேவை, எங்களுடைய சமூகத்தின் சார்பாக தேவை. எனவே இவைகளை நாங்கள் அமெரிக்காவுடைய தேர்தலில் இருந்து எங்களுக்கு படித்துக் கொள்ள முடியும். 5 சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார், எங்க பிறந்தவர்கள், என்ன படித்திருக்கிறார்கள், எந்த பின்புலத்தில் அங்கே வந்து சேர்ந்தார்கள், அவருடைய உணர்வுகள் என்ன. சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டுக்கு இப்பொழுது எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கொந்தளிக்கக்கூடிய அரசியல் அல்ல, கொந்தளிக்கக்கூடிய உணர்வுகள் அல்ல எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவை இப்பொழுது நுட்பமான சமூக அரசியல் சார்ந்த வியூகங்களை பேசக்கூடிய, எழுதக்கூடிய, சொல்லக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு தேவை. வெறுமனே கொந்தளிக்கக்கூடியவர்கள், புரோட்டஸ்ட் பண்ணக்கூடியவர்கள், சத்தம் வைக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்களுக்கு தேவை அறிவுபூர்வமாக எதையும் பேசுவதற்குரிய வளம் படைத்த அரசியல் பிரமுகர்கள் எங்களுக்கு தேவை. இது வானத்திலிருந்து சும்மா வாரதில்லை. யாரோ ஒருத்தருக்கு எலெக்ஷனுக்கு நொமினேஷன் கட்டித்தார், அவருக்கு எலெக்ஷன் போடுங்கொண்டு சொல்லி நாங்க முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல. நாங்கள் யாரு? அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும், கீழ்மட்டத்திலிருந்து வர வேண்டும், கல்வி பின்புலத்தோடே வர வேண்டும், சல்லி பின்புலத்தோடே அல்ல, பணத்திலிருந்து அல்ல. சுப்ஹானல்லாஹ். எனவே சமூகத்தில் படித்த சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட சமூகம் இந்த நாட்டுக்கு தேவை. வெறுமனே பணம் இருக்கிறது அரசியலுக்கு போகலாம் என்றால் எங்களுக்கு ஒரு கசப்பான வரலாறுகள் இருக்கிறது. நாட்டில் பாராளுமன்ற சீட்டும் பணம் கொடுத்து வாங்கின முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய தேர்தலில் படியுங்கள். அமெரிக்காவுடைய துணை தலைவர், துணை தலைவி என்று சொல்ல வேண்டும், யாரு? 55 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் போய் குடியேறினவர்கள். குடியேறி அவர்கள் சுப்ஹானல்லாஹ், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தாய், ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவினுடைய, யுனைடெட் ஸ்டேட்டுடைய துணை தலைவியாக இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்தால் கூட
எப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அகதிகளாக வந்தோம், ஏழைகளாக பிறந்தோம், எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. அந்த இடத்தை அடைவதற்கு அவர்கள் பாதைகளை அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு வழிகாட்டப்பட்டது. எனவே எங்களுடைய சமூகம் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து விரல் காட்டி பேசப்படக்கூடிய அளவுக்குரிய சமூகமாக இவர்களை போல் நாங்கள் வாழ வேண்டும், இவர்களை போன்று நாங்கள் யூகங்களை அமைக்க வேண்டும், இவர்களை போன்று எங்களுடைய வியூகங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களை கை நீட்டி பேசக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய ஆத்மீக ரீதியான டெவலப்மெண்ட் நடக்க வேண்டும். அதே மாதிரியான கல்வி ரீதியான எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வி என்று சொல்லும் பொழுது வெறுமனே டாக்டர் ஆகுவதும் இன்ஜினியர் ஆகுவதும் ஒரு அக்கவுண்டன்ட் ஆகிறது மட்டுமல்ல, அதுக்கு மேல் மிச்சமா போன ஒரு பைலட் ஆகின்றது. அது மட்டுமல்ல, சமூகத்தில் அரசு சேவைகள் இருக்கிறது, பாடசாலைகளுக்கு அதிபர்கள் தேவை, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி வைத்திய துறையில் நிர்வாகிகள் தேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்கள் தேவை என்று சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு படைக்கு தேவை, ஆர்மிக்கு தேவை, போலீசுக்கு தேவை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எத்தனையோ போலீஸ் பிரதி அதிபர்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக. அவர்கள் செய்த பணி பெரிய பணி. இன்று அந்த துறைக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்வதற்கு முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முஸ்லீம்கள் யாரும் டிஃபென்ஸுக்கு போறதில்லை, பாதுகாப்பு துறைக்கு போறதில்லை. நிச்சயமாக அங்க போனா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி போகாம இருக்கிறதல்ல, பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி போகாம இருக்கிறதல்ல, பிரச்சனைகள் இருக்கிறது. அங்க போய் அதற்கு நாங்கள் முகம் கொடுப்போம், அதுல நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏனென்று சொன்னால் எப்பயுமே ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால நாங்க யோசித்து பார்ப்போம், இதை செய்வதா இல்லையா. என்றால் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும், ஒரு முயற்சியை ஒன்று செய்ய போறதுக்கு முன்னால தயக்கம் வந்துடுது. நான் ஒரு போலீஸ்ல போய்த்து நான் ஒரு டிஐஜி ஆகணும் என்ற ஒரு கோல் இதுதான். அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன்னாலே தயக்கம் வந்துடுது. இது நடக்கிற விஷயமா, எங்களுக்கெல்லாம் போக இயலுமா? அந்த தயக்கமும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வரக்கூடிய மயக்கமும். நான் வெற்றி பெற்றுட்டேன், என்னுட்ட ஆள் இல்ல, பெருமை. பணியில பணிவு வர வேண்டும், செய்த தொழில செய்த பணியில பணிவு வர வேண்டும். உயர போக 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 தன்னிடத்துல பணிவு வர வேண்டும். இல்ல உயர போக 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 எனக்கு மயக்கம் வருகிறது. மயக்கம் என்கிட்ட யாருக்கு வர முடியாது, என்கிட்ட பணிவு வர இல்லை. முயற்சிக்கு முன்னால வரக்கூடிய தயக்கம், வெற்றிக்கு பின்னால் வரக்கூடிய மயக்கமும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள், இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது மிக முக்கியமான விடயத்தை ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கிறேன். தேர்தல்கள் வருகிறது போகிறது, ஆட்சிகள் மாறுகிறது, ஆட்சிகள் மாறி புதிய ஒரு நிர்வாகம் ஆட்சிக்கு வருகிறது. உலக அரசியலாக இருக்கலாம், நாட்டில் அரசாங்கமாக இருக்கலாம். இப்படியாக இவைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இது உலகத்தில் செய்திகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். 300க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல் மாறிக்கொண்டே போகும். இது நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அரசியலுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள், எதையும் கதைப்பார்கள், எதையும் பேசுவார்கள். அரசியல் பேசிவிட்டு வரக்கூடிய இடத்துல கேட்டால் பவருக்கு, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பேசக்கூடிய பேச்சும் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பேச்சும் உலகத்தில் இதுவரைக்கும் ஒன்றாக இருந்தில்லை. அது வித்தியாசமாகத்தான் இருந்திருக்கிறது. அது எல்லா ஊர்லையும், எங்களுடைய நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அரசியலுக்கு வரும் வரைக்கும், அந்த பவருக்கு வரும் வரைக்கும் பேசக்கூடிய பேச்சு ஒரு வகையான பேச்சு, வந்ததுக்கு பிறகு பேசக்கூடிய பேச்சு இன்னும் ஒரு வகையான பேச்சு. இதை விளங்கிக் கொள்ள செல்வதாக இருந்தால், கல்யாணம் முடிப்பதற்கு முன்னால மனைவியோட பேசுற பேச்சுக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவியோட பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம். கல்யாணத்துக்கு முன்னால மனைவியை நடத்தாட்டின முறையும் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியை நடத்தாற்ற முறையும் வித்தியாசம். எங்கட குடும்ப வாழ்க்கையிலேயே இந்த வித்தியாசம் இருக்கும் என்றிருந்தால் அரசியலையும் அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், அரசியலையும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அரசியல். எங்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. இதற்கு பிறகு வளைகுடா நாடுகள் இப்படி ஒன்று நடக்க மாட்டாது. இதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டவை எல்லாம் கொடுத்து விடுவார்கள், அவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் இப்படி எல்லாம் நாங்க எங்களுக்கு அவைகளை பற்றி பேசுவதற்கு இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் நல்லதைத்தான் கேட்க முடியும். வெறுமனே சும்மா கனவுகள் கண்டு சும்மா பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கதைகளை பரிமாறிக்கொள்வது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. ஏனென்று சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹ்ல, தன்னுடைய ஜாமிஅ ஸஹீஹ் புகாரி ஷரீஃப்ல ஒரு பாடத்தை, ஒரு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க. அழகான தலையங்கம். கிதாபுல் ஃபிதன்ல ஒரு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க.
லா யஅதி ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான தலையங்கம் இது. ஒரு ஹதீஸையே தலையங்கமாக போட்டிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு காலமாக இருந்தாலும் இன்றைய நாளை விடவும் நாளைய நாள் மோசமானதாகத்தான் இருக்கும். லா யஅதி ஸமானுன், எந்த ஒரு காலமும் வரமாட்டாது, இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு, அந்த நாளை தொட்டு அந்த காலத்துக்கு அடுத்த காலம் முந்தின காலத்தை விட மோசமானதாகத்தான் இருக்கும். முந்தின காலத்தை விட மோசமானதாகத்தான் இருக்கும். இது தலையங்கம். ஹதீஸ படிங்க பார்ப்போம். ஹதீஸ் என்ன சொல்லி? ஹதீஸ் என்னண்டா, ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாரு, தாபி ஜுபைர் இப்னு உத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபி, அவர் சொல்றாரு, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவங்கள்ட்ட போனோம். அவங்கள பேசி சந்திச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்-ஸகஃபி என்பவரிடமிருந்து நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி அவர்கிட்ட சொன்னோம். فَشَكَوْنَا إِلَيْهِ مَا نَلْقِي مِنَ الْحَجَّاجِ, ஹஜ்ஜாஜிடமிருந்து நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி சொன்னோம். இது அரசியல் அடிப்படையில் அவர் செய்ய வேண்டிய அட்டகாசங்கள் எல்லாம் அவர் செய்தாரு. அப்படிப்பட்ட அட்டகாசங்களை பற்றி நாங்கள் யாரிடத்தில், அனஸ் இப்னு மாலிக் இடத்தில் முறைப்பாடு செய்தோம் ரலியல்லாஹு தஆலா. அவரிடத்தோன் என்ன தெரியுமா சொன்னார்? இஸ்பிரு, பொறுமை செய்யுங்கோ, இஸ்பிரு, பொறுமை செய்யுங்கோ. ஏண்டா فإنه لا يأتي عليكم زمان إلا الذي بعده شر منه حتى تموتوا, அல்லது حتى تلقوا ربكم, நீங்க உங்களுடைய ரப்பை சந்திக்கும் வரைக்கும் நேற்றைய நாளை விடவும் இன்றைய நாள், சென்ற காலத்தை விடவும் இதற்கு பிறகு வர இருக்கின்ற காலம் உங்களுக்கு மோசமானதாகத்தான் இருக்கும். நீங்க இன்றைக்கு ஹஜ்ஜாஜ பத்தி முறைப்பாடு செய்றீங்க, ஹஜ்ஜாஜுக்கு பிறகு வரக்கூடிய காலம் இந்த காலத்தை விட மோசமானதாகத்தான் இருக்கும், நல்லதாக இருக்க மாட்டாது. ஃபித்னாக்களும் ஷர்றுகளும் கெடுதிகளும் உங்களுக்கு நிறைந்துதான் இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? இது உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும். ஐ ஹத்தா தமூது, நீங்க மௌத்தாகிற வரைக்கும். சமிஅதுஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நான் என் புறத்திலிருந்து சொல்லவில்லை, இந்த விடயத்தை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவிமடுத்தேன் என்று சொல்லி மிக அழகாக சொல்றார், மிக அழகாக சொல்றார். எனவே இந்த உலகம் பழசி பட 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 இதில் பிரச்சனைகளும் கெடுதிகளும் ஷர்றுகளும் வந்து கொண்டே தான் இருக்கு. நல்லதை எதிர்பார்க்க முடியாது. நல்லது நடக்கும் என்று ஆசை வைக்கிறோம், துஆ கேட்கிறோம், ஆதரவு வைக்கிறோம், நல்லது நடக்கணும் என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்கோ, அல்லாஹ் இடத்துல மண்டாடுங்கோ. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையில சுபஹ் தொழுகைக்கு பிறகு பெரும்பாலும் கூட்டு துஆ ஓதுவாங்க. அந்த கூட்டு துஆவுல மட்டுமல்ல, தனியே ஓதலாம். தொழுகைக்கு பிறகு மட்டுமல்ல, கண் விழித்ததுமே ஓதலாம். சுபஹுக்கு பிறகு கண் விழித்து தூக்கத்திலிருந்து எழும்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி வ இலைஹின் நுஷூர் என்று ஓதினத்துக்கு பிறகு ஓதலாம். என்ன ஓதணும்? முதலாவது ஓதணும் துஆ, அஸ்பஹ்னா, அல்ஹம்துலில்லாஹ் காலையாகிவிட்டோம், வஅஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் ஆட்சி அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது, அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. நாங்க காலையாகிவிட்டோம். உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அந்த சராசத்தினுடைய அத்துணை விடயங்களும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், ஹைர ஹாதல் யௌம், இன்றைய நாளுடைய நலவை கேட்கிறேன், ஃபத்ஹஹு, இன்றைய நாளுடைய வெற்றியை கேட்கிறேன், இந்த நாளுடைய உதவியை கேட்கிறேன், இந்த நாளுடைய பிரகாசத்தை கேட்கிறேன், இந்த நாளுடைய அபிவிருத்தியை கேட்கின்றேன், இந்த நாளுடைய ஹிதாயத்தையும் கேட்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்லி தந்த துஆ பாடமாக்குங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته وهداه وأعوذ بك من شر هذا اليوم. يا الله, இந்த நாளுடைய சகல விதமான கெடுதிகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். وشر ما بعده, இந்த நாளுக்கு பிறகு வர இருக்கின்ற கெடுதிகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன், கைர ஹாதல் யௌம், இன்றைய நாளுடைய கைறுகளை கேட்கிறேன், நலவுகளை கேட்கிறேன். அது எனக்கு கிடைக்க இருக்கின்ற வெற்றியாக இருக்கலாம், எனக்கு கிடைக்க இருக்கின்ற உதவியாக இருக்கலாம், எனக்கு கிடைக்க இருக்கின்ற வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக இருக்கலாம், எனக்கு கிடைக்க இருக்கின்ற பரக்கத் அபிவிருத்தியாக இருக்கலாம், எனக்கு கிடைக்க இருக்கின்ற நேர்வழியாக இருக்கலாம். என்ன நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழியை நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அந்த துஆ எனக்கு கபூலாகி நேர்வழி கிடைக்கிற நாளாக இந்த நாளா ஆக்கிடுவாயாக. பரக்கத்துக்கு துஆ கேட்கிறேன், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா அத்தைத், அந்த பரக்கத்து கிடைக்கிற நாளாக இந்த நாள் எனக்கு ஆக்கிறியா அல்லாஹ். எனக்கு நீ ஒரு பிரகாசத்தை தந்திருக்கிறாய், குர்ஆன் என்ற ஒளி, குர்ஆன் என்ற பிரகாசத்தை தந்திருக்கிறாய், அந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவனாக என்ன ஆக்கிடுவாயாக. எத்தனையோ விடயங்களுக்கு உனத்தில் உதவி கேட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு அந்த உதவியை தந்திரியா அல்லாஹ். நான் எத்தனையோ விடயங்கள்ல எனக்கு வெற்றியை கேட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், அந்த வெற்றியை எனக்கு தந்திரியா அல்லாஹ் என்று சொல்லி காலையில எழும்பினதுமே அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் துஆ, அல்லாஹ்ட்ட கையேந்துறோம். அதுக்கு பிறகு சொல்றோம் வஅஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதல் யௌம், யா அல்லாஹ் இந்த நாளையில நடக்க இருக்கின்ற அத்துணை வகையான கெடுதிகளை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக. எத்தனையோ வகையான அனர்த்தங்கள் பிரச்சனைகள்ல சும்மா மக்கள் மாட்டிக்கொள்வாங்க, சும்மா மக்கள் மாட்டிக்கொள்வாங்க, தெரியாம மாட்டிக்கொள்வாங்க, தெரியாம மாட்டிக்கொள்வாங்க. உதவி செய்ய போய் எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டுட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்கிடாதே அல்லாஹ், எங்களை அப்படி ஆக்கிடாதே அல்லாஹ். இதற்கு பிறகு வர இருக்கின்ற நாளுடைய கருதிகளை விட்டு பாதுகாப்பு தருகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் யாரையும் நம்பி வாழக்கூடிய மக்கள் அல்ல, அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய மக்கள், அல்லாஹ்விடத்தில் கரமேந்தக்கூடிய மக்கள். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக பணிவாக சொல்லுகின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் கவனத்தை அல்லாஹ்வின் பக்கமாக திருப்புங்கள். அது மாறிவிட்டது, இது மாறிவிட்டது, அவர் போய்விட்டாரு, இவர் வந்து விட்டாரு, இதனால இது நடக்கும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் கனவு காணுவதை விடவும் அல்லாஹ்விடத்தில் நல்லதை கொண்டு கேட்டு கனவு கண்டு கொள்வது எனக்கும் உங்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவனாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய சமூகம் ஒரு அறிவு பூர்வமாக பேசக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். அறிவுபூர்வமாக பேச வேண்டும். தர்க்கம் செய்வதற்கும் சண்டை பிடிப்பதற்கும் சவால் விடுவதற்கும் உரிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறக்கூடாது. சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது. பொதுவாக நோம்புடைய காலம் வந்துட்டா தராவிஹ பத்தி கண்டுபிடிப்போம், பெருநாளுடைய காலம் வந்துட்டா பொறைய பத்தி சண்டை பிடிப்போம், பெருநாள் அன்றைக்கு பள்ளியில தொழுகிறதா கிரவுண்ட்ல தொழுகிறதான்னு சண்டை பிடிப்போம். சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு கூட்டம் தொழாம இருக்கிறாங்க, பெரிய ஒரு கூட்டம் நோம்பு பிடிக்காம இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாத்துட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. ஏத்திஸ்தாக பேத்து கொண்டு ஏத்திஸ்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இருக்குது, லேசான துஆவல்ல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க துஆ, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் வ மின் தாஅதிக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா அல்லாஹும்ம மத்திஅனா பி அஸ்மாஇனா வ அப்சாரினா. சொல்லி போட்டு சொன்னாங்க, வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் சண்டை பிடிக்கிறோம் தராவீஹிலையும் பெருநாளுடைய புறையிலையும், நோம்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் எங்க தொழுகிறன்றத்தில் சண்டை பிடிக்கிறோம். எங்களுடைய வாலிப சமூகம் இப்படிப்பட்ட ஒன்று தேவைதானா? இதுல கூட ஒன்றுபட முடியாத ஒரு மார்க்கத்திலேயா நாங்க இருக்கணும்? எதுல தான் இவங்க பிரச்சனை படாம இருக்கிறாங்க? எதுல தான் இவங்க கருத்து ஒன்றுபட்டிருக்கிறாங்க? ஏன் இவர்களுக்கு ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ள தெரியாதா? அதற்கு எங்களுடைய இஸ்லாம் வழிகாட்டவில்லையா என்று சொல்லி குறை பேசிக்கொள்ளக்கூடிய, இஸ்லாத்தை குறை காணக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கல்ல கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடியது இது நானும் நீங்களும் உருவாக்கின ஒன்றல்ல, இது நானும் நீங்களும் உருவாக்கி கொண்ட ஒன்றல்ல. இது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்று. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்று. வித்தருடைய தொழுகை எப்படி தொழணும்? சஹாபாக்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்குது. சஹாபாக்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்குது. பொறையா
புறைப்பிடித்தான். அதுலயும் அன்றைக்கும் கருத்து இருக்குது, இன்றைக்கும் கருத்து இருக்குது. இதுல அவங்க சண்டை பிடிக்க இல்லை, அவங்க யாரும் பிரச்சனை பட்டுக்கொள்ள இல்லை. சொன்னாங்க ஃபத்ருகூஹு இன்னஹு ஸூ இல்மின். அந்த கருத்து சொல்லக்கூடியவரும் அறிவுடையவர், அவரை நீங்க விட்டுடுங்க வாப்பா. இப்ப நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், இவைகளை வச்சு சமூகத்தை சீர்குலைக்க வானம், சண்டை பிடிக்க வானம். ஜும்மாவுடைய தொழுகை எப்படி தொழணும்? 40 பேரா, 40 பேர் குறையவா? சுப்ஹானல்லாஹ். உம்மத்து பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்குது, தொழுகைக்கே புகையலாது, எந்த தொழுகைக்கும் பள்ளிக்கு போயிட்டு 2 கிழமையா பள்ளிக்கு போக இல்லை என்று சொல்லி உம்மத்து ஒரு வகையான ஏக்கத்தில் இருக்குது. ஒரு வகையான ஏக்கத்தில் உம்மத்து இருக்கிறாங்க. இந்த பள்ளிகள் எப்ப திறப்பாங்க? பள்ளிக்கு நாங்க போகணுமே, நாங்க எப்படி இந்த பள்ளியில் ஒன்று சேர்றது என்று அவங்களோட உள்ளமெல்லாம் பள்ளியோட கொழுகி கொண்டிருக்குது, சம்பந்தப்பட்டிருக்குது. அவருடைய உள்ளங்கள் பள்ளி வாசல்களோட அப்படியே லிங்க் ஆகிருக்குது, பள்ளிக்கு போயிட்டு சேரணும். அந்த ஏக்கத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த நாட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய, மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை சொல்லக்கூடியவ ஒரு அமைப்பு தான் ஜமியத்துல்லமா ஒரு ஃபத்துவாவை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சும்மா ஃபத்துவா கொடுக்க இல்லை, அந்த ஃபத்துவாவை கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மேயார் ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. இப்படித்தான் ஃபத்துவா இங்க கொடுக்கப்படும். எல்லாருக்கும் தெரியும். ஜமியத்துலமா தரக்கூடிய ஃபத்துவா ஷாஃபி மதுஹப அமைப்பை மையமாக வச்சுத்தான் ஃபத்துவா கொடுப்பாங்க. அவங்களோட ஃபத்துவா எப்பயுமே ஷாஃபி மதுஹபுக்கு உரியதாகத்தான் இருக்கும். இந்த நாட்டில் ஹனபி மதுஹபுடைய பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறாங்க, மேமன் சமூகம் இருக்குது. அவங்க ஹனபி மதுஹபத்தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்ப அவங்க ஒரு நாளும் ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வாவை அவங்க அமல் செய்ய போறது இல்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது ஹனபி மதுஹப்ல 4 பேர் இருந்தா இமாமோட சேர்த்து 4 பேர் இருந்தா ஜும்ஆ தொலைலும். எனவே அவங்களோட ஜும்ஆ அப்படித்தான் அமையும். நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஜும்ஆவுடைய தொழுகையில எத்தனை பேர் இருக்கணும்ன்றதுல 15க்கு மேற்பட்ட கருத்துக்கள் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. இவங்க யாரும் அந்த கருத்துக்களை சும்மா எழுதல்ல. சும்மா அவங்க நினைச்சு அது 40, அது 12, அது 4, அது இப்படி அப்படின்னு சொல்லி யாரும் அவங்களோட விருப்பத்தில் அந்த கருத்து எழுதில்லை. அவங்க பிழையாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை, அவங்க சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு 2 நன்மை. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை. ஆனா நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஃபகுல்லுன் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். நாங்க ஒவ்வொருத்தரும் அவரவர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அந்தந்த விடயங்களை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக் கொள்வாங்க. எனவே இது சண்டை பிடிக்கிறதுக்குரிய விடயம் அல்ல, இது வாக்குவாதம் செய்யறதுக்குரிய விடயமும் அல்ல, இது பிரச்சனைப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. என்ற நானும் நீங்களும் இதுக்கு ஒரு கருத்தரங்கு வச்சு மக்களை கூப்பிட்டு நான் வெத்தியா நீன் வெத்தியான்னு சொல்லி நீங்க 2 பேர் இல்ல 3 பேர் பேசினாலும் கியாமத்து வரைக்கும் இதுல நீங்க முடிவு காண போறது இல்ல. நீங்க யாரும் ஒரு விவாதத்துக்கு போறண்டா முதலாவது நிபந்தனை தெரியுமா? யா அல்லாஹ், ஹக்கு அந்த மனிதன் வாயால வெளியாகணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விவாதம் செய்வ போவாங்க, எப்பயுமே விவாதத்துக்கு போவாங்க. அவங்க சொல்லிட்டு போவாங்க விவாதத்துக்கு, யா அல்லாஹ், நான் விவாதிக்க போற விடயத்தில் உண்மை வெளியாகணும். உண்மையை வெளியாக்குறதுக்குத்தான், உண்மையை தேடித்தான் விவாதம் செய்யணும். ஏண்ட உண்மையை திணிக்கிறதுக்கு அல்ல. நான் எதை உண்மை என்று விளங்கி வச்சிருக்கிறேனோ இதை உம்மத்துக்கு சொல்றதுக்கல்ல விவாதம். விவாதம் எனக்கு உண்மை விளங்கோணும், நான் உண்மையை புரியணும், நான் உண்மையை விளங்கோணும். இதுக்கு ஒரு விவாதம். யா அல்லாஹ், அந்த மனிதனுடைய வாயால உண்மையை வெளிப்படுத்தி யா அல்லாஹ், நான் அந்த உண்மைக்கு அடிமையாக மாறணும், அந்த உண்மையை நான் பின்பற்றணும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அணுகுமுறை. எனவே மிக அன்பாக சொல்கின்றேன், நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டில் புற விஷயத்தில் ஒரு கருத்தில் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி நாங்க கருத்து உண்டாகுவோம் உண்டு. நீங்க எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் எழுதித்தாரேன், இது நடக்காது. இங்கே அல்ல, உலகத்தில் எங்கேயும் நடக்காது. அது எப்ப தெரியுமா நடக்கும்? ஒரு பவர், ஒரு ஆட்சி, ஒரு இஸ்லாமிய நாடு இங்க வேறொன்று செய்ய இயலாது, இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி ஹலீஃபாவுடைய ரூல் வந்திருக்குது, அப்ப அது நடக்கும். இல்லையே, இங்க நடக்காது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், நீங்க 20 தொழணுமா தொழுதுகோங்கோ, 8 தொழணுமா தொழுதுகோங்கோ, சழவை செஞ்சு சண்டை பிடிக்க வானம். சண்டை பிடிக்கிறதுக்குரிய நேரம் அல்ல,
சண்டை பிடிக்க வேண்டிய காலம் அல்ல, மக்களுடைய ஹிதாயத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய காலம். மக்களுடைய ஹிதாயத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய காலம். 16 வயசு புள்ள வந்து சொல்ற கதை என்ன தெரியுமா? தன்னின சேர்க்கை தான் நான் செய்யணும், அதுல தான் நான் நிக்காக செய்யணும், ஏண்ட ஜெண்டாவுல தான் நான் நிக்காக செய்ய போறேன், ஏண்ட ஆசைய வானம் என்று சொல்லி அல்லாவுக்கு என்ன இதுல சந்தோஷம் இருக்குது? இதே ஒரு முஸ்லிமான உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த புள்ள கேட்கிற கேள்வி. என்ன கேட்கிறாரு? தன்னின சேர்க்கைய ஆகமாக்கணும். இது அல்லாவுக்கு இதை வானம் என்று சொல்லி அல்லாவுக்கு என்ன லாபம்? இதுல நாங்க சண்டை பிடிக்கிறோம், பொறையிலையும் தராவிகளையும் ஜும்மாவில் 40, 30, 12 சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இங்க வந்து கேட்கிறாங்க 16 வயசு வாலிபன் தண்ட உம்மாவையும் தண்ட வாப்பவையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு அவர் சொல்ற கதை என்ன தெரியுமா? அல்லாவுக்கு என்ன சந்தோஷம், அல்லாவுக்கு என்ன தேவை, ஏண்ட ஆசையை தடுக்கிறதுக்கு. இது ஒரு ரெப்யூட்டே, நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற புள்ள பேசுற பேச்சு. எனவே சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்குது. எங்க எல்லாருடைய கவனமும் எங்கட வாலிபர்கள், எங்கட இளம் சமூகம் இந்த மஸ்அலாக்களை சொல்லி அல்ல, மஸ்அலாக்களை பேசி அல்ல, அந்த இஹ்திலாஃபான கருத்துக்களை சொல்லி அல்ல, நாங்க மனித பண்புகளையும் விட்டுக் கொடுப்பையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் சுப்ஹானல்லாஹ் அவர்களுக்கு திணிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு பள்ளி வாசலும் மிக அன்பாக சொல்லுகின்றேன். ஏண்டா இந்த நாங்க இருக்கிற காலம், இந்த கடைசி 2 வருஷம் எந்த ஒரு அமைப்பினுடைய எந்த ஒரு ஜமாத்தினுடைய வேலையும் நடக்க இல்லை. எல்லாம் அப்படியே ஸ்தம்பிதமாக இருக்குது. நான் ஒவ்வொரு ஜமாத்தாக சொல்ல விரும்ப இல்லை. பள்ளிவாசல்களுக்கு நிர்வாகிகளுக்கு மட்டும் சொல்லுகின்றேன், பள்ளிவாசலால இதை செய்யலாம், இப்பேன் செய்யலாம், ஜமாத்துகளால செய்யலாது. ஏண்டா ஜமாத்துகளால செய்யும் பொழுது சமூகம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும், சமூகம் அப்படியே கூறு போடப்படும். அதன் மேலுக்கு ஜமாத்துகளாக செய்யக்குள்ள இந்த ஜமாத்து அந்த ஜமாத்தை சொல்லிக் கொடுக்க, இந்த ஜமாத் அந்த ஜமாத்தை சொல்லிக் கொடுக்க, இப்படியான பிரச்சனைகள் வரும். அது நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுக்கு பிறகு நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், பள்ளி நிர்வாகத்துக்கு, பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜெனரலாக எங்களோட ஊருக்கு என்ன தேவை, எங்களோட ஊருடைய வாலிபர்கள், எங்களோட ஊருடைய ஜமாத்துக்கு, எங்களோட ஊர் மக்களுக்கு, எங்களோட ஊர் பெண்களுக்கு, எங்களோட ஊர்ல சின்னவர்களுக்கு பள்ளி நிர்வாகம், பள்ளியினுடைய இமாம பயன்படுத்தி எந்த ஜமாத்தும் இல்லை, எங்களோட ஊருக்கு இது தேவை, எங்களோட பள்ளிக்கு இது தேவை, எங்களோட பள்ளிக்கு தொலை வரக்கூடிய மக்களுக்கு இது தேவை, பள்ளிக்கு தொலை வராத மக்களுக்கு இது தேவை. சுப்ஹானல்லாஹ். எங்களோட ஊர்ல இந்த வருஷம் கல்யாணம் முடிக்க இருக்கின்ற, நிக்காக முடிக்க இருக்கின்ற வாலிபர்களுக்கு இது தேவை, யுவதிகளுக்கு இது தேவை. எந்தெந்த குடும்பங்கள நிக்காக நடைபெற இருக்கிறதோ அந்த குடும்பங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு புத்திமதி, நிக்காக எப்படி வச்சுக்கொள்ள போறீங்க, உங்களோட மகளோட நிக்காக நீங்க செய்ய போறீங்க. நிக்காக மட்டுமல்ல, உங்களோட வீட்டுக்கு வர இருக்கின்ற மருமகளை நீங்க எப்படி வரவேற்க போறீங்க, உங்களோட வீட்டுக்கு வர இருக்கின்ற மருமகனை நீங்க எப்படி வரவேற்க போறீங்க. நீங்க உங்களோட மகளுக்கு ஒரு ப்ரொபோசல் செய்ய போறீங்களா, எப்படிப்பட்ட ப்ரொபோசல் நீங்க செய்யணும். சுப்ஹானல்லாஹ். பள்ளி வாசல்கள் செய்யுங்க, இதெல்லாம் பள்ளி வாசல்ல செய்யுங்க. உங்களோட வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்துட்டுதான், நீங்க ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை நீங்க செய்ய தேவையில்லை. நாங்க பள்ளியால வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுவோம், ஜனாசாவை கஃன் செய்வோம், ஜனாசாவை தூக்கி கொண்டு போவோம், ஜனாசாவை தொழுவிப்போம், ஜனாசாவை நல்லடக்கம் செய்வோம். மாஷாஅல்லாஹ், அதெல்லாம் நாங்க செய்வோம். ஆனா ஜனாசா விட்டுட்டு போன சொத்துக்கள் நீங்க எப்படி பங்கு வைக்க போறீங்க? சண்டை பிடிக்க வானம். அதுக்கு மார்க்கம் முறை சொல்லி தந்திருக்குது. அது இப்படித்தான் பங்கு வச்சோணும். தயவு செஞ்சு இந்த பள்ளி நிர்வாகமாக நாங்க இருக்கும் வரைக்கும், இந்த ஊர்ல இந்த ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு அமைப்பு இருக்கும் வரைக்கும், எங்களோட ஊர்ல இருந்து யாரும் ஒரு சொத்து சண்டை பிடிச்சு சொத்து பிரிச்சு கொள்றதுக்கு போட்டுக்கு போக கூடாது. அதை நாங்கத்தான் செய்யணும். பள்ளி நிர்வாகிகள் பள்ளியை ஹயாத்தாக்குங்க, பள்ளியை உருவாக்குங்கோ, பள்ளியை மையப்படுத்தி நிகழ்ச்சிகள் செய்யுங்கோ, ஊர்களை மையப்படுத்தி நீங்க நிகழ்ச்சிகள் செய்யுங்கோ. இதை கொண்டு தான் எங்களோட ஊரை நாங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த கடைசி 2 வருஷம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வாரேன் என்று. எந்த ஒரு ஜமாத்தினுடைய, எந்த ஒரு அமைப்பினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் எங்கேயுமே நடைபெறவில்லை. வாலிபர்கள் அப்படியே விரிச்சோடி போயிருக்கிறாங்க. ஆத்மீக ரீதியாக எந்த வகையான தர்பியாவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. குர்ஆனுடைய உள்ள நெருக்கம் சம்பந்தம் அது அப்படியே தூரமாகி கொண்டு போகிறது. இதை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே போக முடியும். நாங்கள் எல்லாரும் பேசுறது தூள், கஞ்சா, அபீன், இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
இந்த தூள், கஞ்சா, அபீன் இவைகளை விட மோசமானது தான் கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன், கையடக்க தொலைபேசி. நாங்க கஞ்சா அடிக்கக்கூடியவர்களையும் குடுப்பாவிக்கக்கூடியவர்களையும் போதைப் பொருள் கடுமையானவர்களையும் நாங்க பார்த்து அதை பத்தி பேசுறோம். அரசாங்கம் பேசுறது எல்லாம் பேசுறாங்க. பள்ளிகளை ஜும்மாக்கள் ஓதுறோம், மாஷா அல்லாஹ். அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்யறோம். அதுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் அரசாங்கத்துக்கு செஞ்சு கொடுக்கிறோம். நல்ல விஷயம். ஆனா அதைவிட மோசமானது தான் கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி. 10 வருஷ புள்ளேட்டே கையில் ஒரு போன் இருக்குது. அந்த புள்ளைட கையில் உள்ள போன் அது உலகத்துடைய சாவி. சுப்ஹானல்லாஹ். கையடக்க தொலைபேசி உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகணும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மாத்திரமோ இருக்கிறது. வலையதளங்களையும் வாட்ஸ்அப்புகளையும் பேஸ்புக்கையும் யூடியூபையும் இவைகளை எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துங்கள். சும்மா தேவையில்லாம சில்லறைகளுக்காக வேண்டியவைகளை பயன்படுத்தி சமூகத்தை இன்னும் சந்தேகங்களுக்கும் ஐயப்பாடுகளுக்கும் உரிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லி மிக விடயமாக வேண்டி விடைபெறுகின்றேன். எனக்கும் உங்களுக்கும் நல்லது கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் நிகழ்த்திய சிறப்புரையினை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரமும் சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பு மஹ்ரூஃப் முஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله حمدا إلهي وشكرا أنت يا معبد يا من جل قدرا لك الحمد طوعا لك الحمد فرضا.